அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் நம்ம 3000 கொஷின்ஸ் ரெகுலராக வீடியோஸாக பார்க்க போகிறோம், ஃப்ரீ டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ரெண்டாவது வீடியோ இது, சரிங்களா? ஸோ எல்லாருமே வீடியோ ரெகுலராக பார்ப்பீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் உங்களுடைய மதிப்பெண்களை தெரிவிச்சிருக்கீங்க டெஸ்ட் நம்பர் 1க்கு. ஸோ அதே மெத்தடில் கொண்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சிஸ்டமில் நான் கொடுத்துருந்தேன், செகண்ட் வீடியோ உங்களுக்கு போர்டில் நான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் எது கிளியராக தெரியுது, அதே போல் நான் எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது மறைக்குதா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களில் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகே அப்படின்றதையும் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். அதே போல ஆடியோ வீடியோ குவாலிட்டி எது உங்களுக்கு பெட்டரா இருக்கு, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, யூஸ் பண்ணும்போது வீடியோ பார்க்கும்போது நிறைய டேட்டா வேஸ்ட் ஆகுதா, இது எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி காலைல 6 மணிக்கு உங்களுக்கு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரலையும் இந்த வீடியோஸ் அப்டேட் ஆகும். டெய்லி 20 கொஸ்டின் பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கும்போது நமக்கு 40 நிமிடங்கள் 45 நிமிடங்கள் போகும். ஒரு முடிஞ்ச வரலையும் 30 மினிட்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுடைய மதிப்பெண்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் டெலகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. 3000 கொஸ்டின்ஸ் நம்ம ரெகுலரா பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிறீங்க, டெஸ்ட் பேட்சஸ் வீடியோ கிளாஸஸ் வேணும், ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் இல்ல ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணும், அதே போல ஆன்லைன் கிளாஸ் ஆஃபர்லயோ இல்ல டெஸ்ட் பேட்ச் ஆஃபர்லயோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். 80 டேஸ்க்கான நார்மல் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதே போல ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. புக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புத்தகங்கள், தமிழ்ல ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கக்கூடிய புத்தகங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்கும் சரி மேக்ஸும் சரி புக்ஸ் இருக்கும். ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பரா உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸ் இது எல்லாமே சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. முதல் கேள்வி, வேர்ச்சொல்லை வினையெச்சம் ஆக்குக. வா, வந்த, வந்தான், வந்தவன், வந்து. என்ன கேட்டிருக்காங்க? வேர்ச்சொல்லை வினையெச்சம். முதல்ல கொடுத்துருக்கிறது வேர்ச்சொல்லா, வா அப்படின்றது கட்டளை வாக்கியம், சரிங்களா? கட்டளை வாக்கியம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அது வேர்ச்சொல். வேர்ச்சொல்லுக்கான முதல் ஃபார்மேட் என்ன, அது கட்டளை வாக்கியமா இருக்கணும், சரிங்களா? வினையச்சம், வினையச்சமா கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்துருக்கிறதுல எது வினையச்சம் அப்படின்னு பாருங்க. வந்த அப்படின்றது என்னது? வந்த அப்படின்றது என்னது? பெயரச்சம். அப்ப அது வராது, சரிங்களா? இதுல வினையச்சம் எது? வந்து, சரிங்களா? கூட எழுதி பார்க்கணும், சரிங்களா? எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, வந்து சென்றான் ஒரு வினை, வந்து சென்றான், இது ஒரு வினை சொல்லா. சென்றான் அப்படின்றது, அப்ப வந்து சென்றான் அப்படின்றது என்னது? வினையச்சம். இதே வந்தான் அப்படின்னா என்னது? வினை முற்று, வினை முற்று. வந்தான் அப்படின்றது ஒரு வினையை முற்று பெற்று சொல்லுது, சரிங்களா? இதே வந்தவன் அப்படின்னு என்னது? அந்த வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்தவனை குறிக்குது. அப்ப அது என்னது? வினை ஆளனையம் பெயர், சரிங்களா? வினையாளனையம் பெயர் தான் வந்தவன். வந்த அப்படின்றது பெயரச்சம், வந்து அப்படின்றது நமக்கு கேட்டக்கூடிய வினையச்சம், சரிங்களா? தெளிவாவே கேட்டாங்க. வந்தான் அப்படின்றது வினை முற்று, வந்தவன் அப்படின்றது வினையாளனையும் பெயர், சரிங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக. நடி அப்படின்ற வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. நடி அப்படின்றது வேர்ச்சொல். இதுக்கு என்ன கேட்கிறாங்க? தொழில் பெயர். தொழில் பெயர்னா நமக்கு தெரியும், ஃபார்மேட் என்ன? அல்தல்ல முடியணும். எதுல முடியணும்? அல்தல்ல முடியணும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது நமக்கு தெரியணும். இந்த மாதிரி தமிழ் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சுட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி அல்தல்ல முடியக்கூடியது எது? நடித்தல் அப்படின்றது அல்தல்ல முடியுது. அப்ப நீங்க ஈஸியா முடிவு பண்ணிடலாம் தொழில் பெயர் எது? நடித்தல் அப்படின்ட்டு, சரிங்களா? இதுலயே எது வினையச்சம்? ஏன்னா முன்ன கேள்வி என்ன பார்த்தோம்? வினையச்சம் பார்த்தோமா? இப்ப இந்த கேள்வி சரியா நீங்க புரிஞ்சுட்டீங்க நான் சொன்னது அப்படின்னா, இந்த கேள்வியில எது வினையச்சம் சொல்லுங்க, சரிங்களா? எது வினையச்சம் சொல்லுங்க. வினையச்சம் எது? இதே 4 ஆப்ஷன் வச்சுட்டு இதுதான் சார் வினையச்சம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? அதே போல பெயரச்சமும் இதே வார்த்தையில ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்லுங்க. வினையச்சம் எது, பெயரச்சம் எது? அப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. அடுத்து, வினையாளனையம் பெயர். இப்ப நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். வினையாளனையும் பேர் என்னது? அந்த வினையை குறிக்காமல் அந்த வினை யார் செய்தாங்களோ அவங்களை குறிக்கணும். அதுதான் அந்த வினை செய்த கருத்தாவை குறிக்க வேண்டும், சரிங்களா?
அப்ப அதுதான் வினையாளயம் பெயர் அப்படின்னு சொல்றோம். என்ன கொடுத்திருக்காங்க? உணர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உணர் அப்படின்ற சொல்லு இருந்து நம்ம என்ன பண்ணோம்? உணர்ந்தானா, உணர்வானா, உணர்தலா, உணர்ந்தோரா. உணர்ந்தோர், அதே போல உணர்வான், உணர்தல் வராது. இது என்னது? அல்தல்ல முடிஞ்சிடும். அப்ப இது தொழில் பெயர். சரிங்களா? அதே போல உணர்வான், உணர்ந்தான், இது எல்லாமே காலத்தை சேர்த்து நமக்கு சொல்லக்கூடியது. உணர்ந்தோர் அப்படின்றத நமக்கு எது சொல்லக்கூடியது? ஓர் அப்படின்ற விகுதி முடியணும். ரொம்ப முக்கியம். வினையாளய பெயர்ல என்ன விகுதி வரணும்? அவர் அப்படின்ற விகுதியோ இல்ல ஓர் அப்படின்ற விகுதியோ வரணும். சரிங்களா? உணர்ந்தவர் அப்படின்னு வரலாம், இல்ல உணர்ந்தோர் அப்படின்னு இருக்கு. உணர்ந்தவர் அப்படின்னாலும் அது என்ன குறிக்கும்? யார் உணர்ந்தாங்களோ அவங்கள குறிக்கும். அதே போல உணர்ந்தோர் அப்படின்னா பன்மையில வருது. பன்மையில வரக்கூடிய உணர்ந்தோர் அப்படின்றது வினையாளயம் பெயர். ஓகே, அப்ப வினை செய்த கருத்தாவை குறிக்கிறது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப புரிஞ்சதா? எது தொழில் பெயர், எது வினையாளயம் பெயர், எது பெயரச்சம், எது வினையச்சம் எது அப்படின்றத பார்த்துட்டோம். இதே தான் திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போம். திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அப்படியே மனப்பாடம் ஆயிடும். சரியா? ஈஸியான கான்செப்ட், மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஏரி, அதே போல ஏரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆறு, ஆற்றுப்படுத்துதல், ஆறுதல், எரிதல், ஆறு, குளம், நீர்நிலை, மேலே சென்று. இப்ப ஏரினா நமக்கு தெரியும், கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஏரி நம்ம பார்த்திருப்போம், விளையாடி இருப்போம் சின்ன வயசுல. அப்ப ஏரின்றது எதுக்கு வரும்? ஆறு வருமா? வராது. இங்க ஆறு, இது ரெண்டுமே வராது, ஏவும் வராது, சியும் வராது. அப்ப நீர்நிலை. ஏரி அப்படின்னா இந்த ஏரிக்கு என்ன வரும்? நீர்நிலை அப்படின்னு வரும். இந்த ஏரிக்கு என்ன வரும்? மேலே சென்று. இல்ல ஏறுதல் கூட நம்ம சொல்லலாம், ஆனா மேலே சென்று ஏறுதல் தான் வரணும். சரிங்களா? புரிஞ்சதா? மேலே செல்லக்கூடியதான் ஏரி. அப்படி இதுவும் மேட்ச் ஆகணும், இதுவும் மேட்ச் ஆகணும். ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆகுது ஆன்சர்ல போட்டுறாதீங்க, தப்பாயிடும். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஏரி. அப்ப முதல்ல இருக்கிறது நீர்நிலையா வரணும். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஏரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப மேலே சென்று. புதுசா டிஎன்பிஎஸ்சிக்கு வரவங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே எழுதுறவங்களுக்கு தெரியும், ரெண்டுமே கரெக்டா மேட்ச் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். இதுவே வலை, அதே போல வலை, இது மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். எது சரியான ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்கேன்? வலை, அதே போல வலை. இதுல எந்த வலையை ஏரியில விரிப்பாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு எந்த வலையை ஏரியில விரிப்பாங்க? புரிஞ்சதா? நான் ஏன் ரிலேட் பண்ணி கேட்கறேன்ட்டு. வலை, வலை. சரிங்களா? ஓகே. அதே போல 10 பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை நூல்கள்? ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல்கள். சரிங்களா? ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5 நூல்கள். அதை என்னென்ன நூல்ன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, இல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு யூனிட் 6ல கேட்பாங்க. இப்ப நமக்கு தமிழ் சிலபஸ்ல பெருசா கேட்கல அப்படின்னாலும் யூனிட் 6ல கேட்பாங்க. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. மறை, மறைன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்து? மறை, மறை கொடுத்திருக்காங்க. எந்த மறை? இந்த ராவா இல்ல இந்த ராவா? மறை, நான் மறை அப்படின்னு படிப்போம். அப்ப நமக்கே தெரியும் எது மறைக்கு வரும் அப்படின்ட்டு. இல்ல இங்க அதுக்கு ஆப்ஷனே கொடுக்கல அப்படின்னு என்ன வருவீங்க? நான் மறை அப்படின்ற வேதங்கள் இருக்கக்கூடிய நான் மறைக்கு வரல. எங்கேயாவது வேதம் கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப முடிஞ்சு போச்சு, அதுவும் இல்ல. இந்த மறைக்கு அப்ப மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த மறைனா என்ன வரும்? தாமரை. இங்க இருக்கா தாமரை? இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப சி வருமா, பி வருமா? ஸோ சரியான ஆன்சர் என்ன? மறைத்தல் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் மறைத்தல். இதுவே மறை, இப்ப இந்த மறை இந்த மறை சொன்னோமா, இந்த மறை கேட்டாங்கன்னா மறை அப்படின்றது இன்னொரு வகையான மான், இதுவும் கேட்பாங்க. மறை அப்படின்னா மான் அப்படின்றதும் கேட்பாங்க. இது இல்லாம மறை அப்படின்னா என்னது? வேதம் அப்படின்ற பொருளும் இருக்கு. சரிங்களா? வீடியோ ரெக்கார்டிங் மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறை அப்படின்னா வேதம். சரிங்களா? ஓகே, ரன் டைம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஓகே, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. இதுல போரில் பயன்படுத்தியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ல எது பயன்படுத்தியிருக்கோம்? ஸோ ஆப்ஷன் வச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 4 விஷயத்த கொடுத்துருக்கேன். ஓகே, வாள், 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 தாள், கால், காலை, மனம், மனம். ஸோ நமக்கு எது வரும்? வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய வாள் இது. அப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா? வாள். அதே போல பூனைக்கு எது வரும்? வாள். சரிங்களா? இது ரெண்டும்.
இதுவே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த வாழ்க்கை, வாழ்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. வாழ்தல் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. வாழ்தல் அப்படின்றது இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா தொழில் பெயர். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவே மனம் அப்படின்னா நம்மளுடைய மனசு. இதுவே மனம், அதுவே அந்த மனசு சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, திருமணம். மனம் அப்படின்னா திருமணம், இல்ல நறுமணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவெல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்பிடன்ஸ். எது வரும் பாருங்க, அச்சம், நம்பிக்கை, பயம், பொய்மை. பொய்மைனா லை, பொய் சொல்றது. நம்பிக்கை அப்படின்றதான் கான்பிடன்ஸ். இதுவே செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற சொல், அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அச்சம், பயம் இது ரெண்டுமே ஃபியர். சரிங்களா, அச்சம், பயம் இது ரெண்டுமே ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வரும்? ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் பாருங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், தேர் திருவிழாவிற்கு சென்றனர், தேர் திருவிழாவுக்கு சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவிழா அப்படின்றதுக்கு எது கரெக்டா வரும்? எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும் பாருங்க. மறைக்கிறேன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் திருவிழா அப்படின்னா சிறப்பு லகரம் வரணும், அது நமக்கு தெரியணும். எங்க இருக்கு சிறப்பு லகரம்? சீலியும் டீலியும் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் வராது. அடுத்து சென்றனர், சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர் கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா, இதுல சென்றனர் எந்த சென்றனர் கரெக்ட்னு பாருங்க. இங்க 3 சொல்லி 4 கொடுத்துருக்காங்க, வராது. அப்ப எது வரும்? சென்றனர் அப்படின்னு தான் கரெக்ட். சென்றனர் அப்படின்றதுதான் கரெக்ட். சரிங்களா, அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான ஆன்சர். அப்ப திருவிழா அப்படின்னு வரும்போது என்ன பார்க்கணும்? சிறப்பு லகரமா அப்படின்றத பார்க்கணும். சென்றனர் அப்படின்னு வரும்போது இன் பார்க்கணும். சரிங்களா, ஆப்ஷன் நமக்கு எது சரி? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா கருங்குவலை, சென்னல், விரிமலர், செம்மலர் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பொருந்தா சொல்லை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கு அந்த சொல்லுக்கான பொருள் தெரியணும், ஒரே மாதிரியான பொருள் இருக்கக்கூடிய சொற்கள் கேட்கலாம். இல்ல அந்த சொற்கள் இல்லாம ஏதாவது ஒண்ணு கூட ரிலேட் ஆயிட்டு இருக்கலாம். அதே போல அந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு கேட்கலாம், இலக்கண குறிப்பு சம்பந்தமா இருக்கலாம். இல்ல அந்த சொற்கள் எல்லாமே ஏதாவது ஒரு தொகை சொற்கள் சம்பந்தமா இருக்கலாம். சரிங்களா, தொகை சொல் சம்பந்தமா இருக்கலாம். ஓகே, இல்ல அது எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி, இல்ல அதோடு தொடர்புடைய மாதிரி இருக்கலாம். இப்படிதான் வந்து நமக்கு பொருந்தா சொல் இருக்கும். கருங்குவலை, சென்னல், செம்மலர், விரிமலர் இதுல என்னவா இருக்கு பாருங்க. இதுல பார்க்கும்போது நமக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கருங்குவலை என்னது? இலக்கண குறிப்பு. சென்னல், செம்மலர் இது எல்லாமே பாருங்க பண்பு தொகையா இருக்கு, மை விகுதி. சரிங்களா, கருங்குவலை, சென்னல், செம்மலர் இது எல்லாமே என்னது? மை விகுதி கொண்ட பண்பு தொகையா இருக்கு. ஆனா விரிமலர் என்னவா இருக்கு? வினை தொகையா இருக்கு, வினை தொகையா இருக்கு. விரிமலர் அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, ஆந்திரா. ஓகே, இதே போலதான் பொருந்தா சொல். ஆனா இது ரொம்ப ஈஸியானது. இப்ப நம்ம பார்த்தது கொஞ்சம் சிரமமானது, ஏன்னா இலக்கண குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, விரிமலர் எப்படி வினைத்தொகைன்னு சொன்னோம். விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர் 3 காலத்தையும் சொல்லுது, அதுவும் நமக்கு தெரியணும். 3 காலத்துக்கும் சொல்லக்கூடியதுனால நம்ம இது வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். விரியும் மலர், விரிகின்ற மலர், விரிந்த மலர். சரியா, அடுத்து தமிழ்நாடு பொருந்தா சொல். சாரி, தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, ஆந்திரா பொருந்தா சொல்ல. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இலங்கை. இலங்கைன்றது என்னது? தீவு. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்திய மாநிலம் எல்லாமே தனியா இருக்கு. இலங்கை அப்படின்றது தனித்தீவு, அது மட்டும் இல்லாம அது தனி நாடு. இலங்கைன்றது இந்தியாவில் இல்லை, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனி நாடு. சரிங்களா, அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். இங்க பாருங்க, பொருந்தா சொல்லுன்னு கேட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான இலக்கணம் பாருங்க. காலம், எஸ். இங்க பாருங்க, இதுல காலம் பாருங்க. இதுல நடித்தார் அப்படின்றது இறந்த காலம். சரியா, சிரிக்கின்றாள் அப்படின்னும் போது நிகழ்காலம்.
நடிக்கின்றார் அப்படின் போது நிகழ்காலம், பாடுகிறாள் அப்படின் போது நிகழ்காலம். சரியா? அப்ப இது 3 நிகழ்காலமா இருக்கு. நடித்தார் அப்படின்ற ஆப்ஷன் பி மட்டும் இறந்த காலமா இருக்கு. அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுவே ஒருமை பன்மை சம்பந்தமாகவும் கேட்பாங்க. பொருந்தா சொல்ல சில சொற்கள் ஒருமையா இருக்கும், ஏதாவது ஒண்ணு மட்டும் பன்மையில முடியும். இல்ல விகுதி பார்க்கணும், ஆண்பால் விகுதி பெண்பால் விகுதி, ஆண்பால் விகுதி இல்ல பெண்பால் விகுதி, இப்படியும் வரும். சரிங்களா? இல்ல எல்லாமே பன்மையில இருக்கலாம், இல்ல அக்ரிணை சொற்களா இருக்கலாம். திணை பார்க்கணும், உயர்திணையா அக்னியா. இந்த மாதிரி நமக்கு இலக்கணத்துல பொருந்தா சொல்ல எப்படி வேணாலும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் கேள்விதான், ஆனா கன்ஃபியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. உறவினர், தாவர உறுப்பு, வளர், பகைவர். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின் அப்படின்னு எக்ஸ்ட்ராவோட பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் ஆகுது. உங்களுக்கு 15 கொஸ்டின் போதுமா, 15 பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸோட பார்த்துக்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கேள்வி எண் 12. இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர்? கிளை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிளைக்கான எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் என்ன வரும்? முதல்ல பொருள் தெரிஞ்சுக்கோங்க. பொருள் என்னது? உறவினர்னு சொல்லலாம். கிளை என்னுடைய இவங்கெல்லாம் உறவினர்கள். சரிங்களா? இப்போ வந்து பேரண்ட் அப்படின்னா அது கீழே நம்ம பார்க்குறோம் இல்லையா, கிளை. ஸோ உங்களுக்கு பேரண்ட் ட்ரீ பார்க்கும்போது தெரியும். பொருள் கிளை அப்படின்னா என்னது? உறவினர்கள், சொந்த பந்தம் சொல்றோம் இல்லையா, உறவினர்னு சொல்லலாம். ஆனா எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க, அப்ப என்ன வரணும்? பகைவர் அப்படின்னு வரணும். பகைவர் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்கு. அப்ப பொருள் கேட்டிருந்தாங்கன்னா உறவினர் சொல்லலாம், இல்ல தாவர உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்ட் மீனிங் வரும்போது. ஆனா எதிர்ச்சொல் தான் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம அவசரமா படிச்சுட்டு கிளைன்ற ஒரு வார்த்தையை படிச்சுட்டு அவ்வளவுதான் தாவர உறுப்பு, தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, கிளை, தண்டு, இலை அப்படின்னு போடக்கூடாது. சரிங்களா? சோ கிளை அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல். கேள்வியை 100% படிக்க வேண்டும். கடைசி ஒரு வார்த்தையில கூட நமக்கு தப்பு பண்ணலாம், வார்த்தையை தப்பா படிச்சாலும் தப்பு பண்ணலாம். ஸோ சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, பகைவர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. வீரன், அண்ணன், மருதன். நிறுத்தல் குறின்னு சொல்லிட்டாங்க. அப்ப படிக்கும் போதே என்ன கொடுத்துருக்காங்க? வீரன் கமா அண்ணன் கமா மருதன், அப்புறம் ஐஃபன் வச்சுட்டு ஆண்பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்க நிறுத்தல் கமாலாம் கொடுக்கல, அப்ப இது தப்பு. இங்கேயும் கமா கொடுக்கல, தப்பு. இங்க மேற்கோள், ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்க, இங்க கமா கொடுக்கல, அப்ப இதுவும் தப்பு. ஒற்றை மேற்கோள் வராது. சரிங்களா? அப்ப சரியான ஆன்சர் எது பாருங்க? பியும் இல்ல, சியும் இல்ல, டியும் இல்ல, ஆப்ஷன் ஏ. அண்ணன் கமா வீரன் கமா அண்ணன் கமா மருதன். இது எல்லாமே ஆண்பாலா? ஆண்பால் தான். பொருளும் கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, சரியான நிறுத்தல் குறிகள் அமைந்த தொடரை தேர்வு செய்க. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர், சிகாமணியின் தந்தை கமா பண்டு கிழவர். இங்கு இரட்டை மேற்கோள் மேல கொடுத்துருக்காங்க. இது வந்து மேற்கோள் காட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது தவறா இருக்கு. சிகாமணியின் தந்தை கமா போட்டு பண்டு கிழவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சிகாமணியின் கமா கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சிகாமணியின் ஆச்சரியக்குறி, இதுவும் தப்பு. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் முற்றுப்புள்ளி முடிஞ்சு. சிகாமணியுடைய தந்தை யாரு? பண்டு கிழவர். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கேள்வி எண் 15. ஊர் பெயரின் மருவு. மருவு சம்பந்தமா கண்டிப்பா கேள்விகள் இடம்பெறும். ஏன்னா நமக்கு பழைய சிலபஸை விட இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்ல இலக்கணம் தான் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா கேட்பாங்க. மன்னார்குடி மதுரையா, மன்னையா, மானாமதுரையா, கோவையா? மன்னார்குடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மன்னார்குடிக்கு எது சரியான ஆன்சர்? மன்னை, ஆப்ஷன் பி. கோவை அப்படின்றது மருவு. இது எப்படி மருவி வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோவை அப்படின்றது அதுக்கு முன்னாடி கோயமுத்தூர், அதுக்கு முன்னாடி கோவன்புத்தூர், கோவன்புத்தூர், கோவன்புத்தூர்ல இருந்து கோயமுத்தூர் வந்துச்சு, கோயமுத்தூர்ல இருந்து இப்ப கோவைன்னு சொல்றோம். இது போலதான் ஒவ்வொரு ஊர் பேருக்கும் நம்ம படிக்கணும். சரிங்களா? அதே போல மதுரை கல்வெட்டுகள்ல என்னவா? கல்வெட்டுகள்ல மதுரையின் பெயர் என்னவா எழுதப்பட்டிருக்கு கல்வெட்டுகளில்? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது யூனிட் 6ல கேட்பாங்க. ஓகே. அடுத்து, ஊர் பெயர்களின் மருவை எழுது. கும்பகோணம், குடுமியான்மலை, கூடம்குளம், குடந்தை, கும்பை. ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஏன்னா மஸ்ட் ரெண்டும் வராது.
குடுமியான் மலையும் கூடங்குளமும் வராது. குடந்தையா கும்பையா? கும்பை வராது, குடந்தை. கும்பகோணம் குடந்தை படிச்சிருப்பீங்க, இதுவே கேட்பாங்க எக்ஸாம்ல. சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் 20 கேள்விகள் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் வேணுமா இல்லை 20 கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ கிளாஸஸ், அதே போல் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ், ஒர்க்கிங் டெட்டு, நார்மல் டெட் ரெண்டுக்குமே தனித்தனியாக போயிட்டு இருக்கோம். ஹோம் டெஸ்ட் பேட்சும் இருக்கும், உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸும் இருக்கும். வீடியோ கிளாஸஸ், உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் வீடியோ கிளாஸஸும் கவர் பண்ணுவாங்க. அதற்கான பேட்சஸும் போயிட்டு இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல சென்டரில் வந்து நீங்கள் எழுதக்கூடிய ஆஃப்லைன் டெஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வரக்கூடிய 18ஆம் தேதி ஃப்ரீயாக நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ வந்து ஃப்ரீயாக எழுதுவாங்க, எழுதி பாருங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வரதுக்கான ஆஃபர்ஸ் இருக்குது. அதையுமே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எழுதிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, படிக்கக்கூடிய நண்பர்கள். ஓகே, ஸோ எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம்? 16 வரலையும் முடிச்சிட்டோம். அடுத்து 17வது கேள்வி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி. இதற்கான தமிழ் சொல் என்ன? உண்ணாமை, ஒவ்வாமை, படை, சொறி, சிறங்கு. எது வரும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க இந்த கேள்விக்கு. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் எது? ஏ வராது, உண்ணாமை கிடையாது. நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா அலர்ஜினா? ஒவ்வாமை, ஒத்துக்காம இருக்கு அலர்ஜி. சரிங்களா? ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா கையில் ஏதாவது வந்துடும், இல்லை ஒரு மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஒவ்வாமை அலர்ஜி மாதிரி ஆகிடும் இல்லையா? அலர்ஜி அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் ஒவ்வாமை, ஒத்துக்காமல் இருக்குது. ஏதாவது சாப்பிட்டோம்னா, அங்கே சாப்பிடாம கொடுத்துருக்காங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ஏதாவது சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறோம். படை, சொறி, சிறங்கு இதெல்லாம் ஒருவேளை ஒத்துக்காம போகிறதுனால கூட இதெல்லாம் வரும். புரிஞ்சுங்களா? இப்போ படை, சொறி, சிறங்கு இதெல்லாம் இதனால கூட வரும். இதெல்லாம் வந்து நோய் வகைகளில் வந்துடும். பட் நமக்கு சரியான அந்த வார்த்தைக்கு சரியான எது? தமிழ் சொல் ஒவ்வாமை அப்படின்றது. ஓகே, அடுத்து எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது மறைவிடையா, உருவது கூறலா, வினா எதிர் வினாதல் விடையா, உற்றது உரைத்தலா? மறைவிடை வராது, உருவது கூறல் வராது, வினா எதிர் வினாதல் விடை. ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு எழுதி தரையா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு எதிர்ப்பதமா எனக்கு யாரா எழுதி தருவா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்ப வினா எதிர் வினாதல் விடை, திரும்பவும் கேள்வியாவே கேட்குறோம். எனக்கு பதில் சொல்லு நீ அப்படின்ற மாதிரி. எனக்கு எழுதி தரியான்னு பொலைட்டா கேட்டா கூட பரவாயில்ல. இங்க பாருங்க, வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்றது வினா எதிர் வினாதல் விடை. இதே டைப்ல கேள்விகள் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நடந்தது. உருவது கூறல் அப்படின்னாலும் நடந்ததை சொல்லக்கூடியது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உற்றது உரைத்தல், உருவது கூறல், இது எல்லாமே இனமொழி விடை, இது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்து விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏவல் விடையா, சுட்டு விடையா, உருவது கூறலா, நேர் விடையா? இங்க விடை சொல்லிட்டாங்க. முன்ன பார்த்தது விடைதான். சரிங்களா? முன்ன பார்த்தோம் விடைதான். ஓகே, இப்ப இதுல ஏவல் விடையா, சுட்டு விடையா, உருவது கூறலா, நேர் விடையா? டைரக்டாவே ஆன்சர் பண்ணியாச்சு. அப்ப இது என்னது? நேர் விடை. போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது? நேர் விடை. ஏவல் அப்படின்னா கட்டளையோட சொல்லக்கூடியது. ஏவல் அப்படின்னா நானும் உங்களுக்கு ஆர்டர் போடுறதா ஏவல் விடை. நான் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கணும்? உங்களுக்கும் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். நீங்க என்ன கேட்குறீங்க? என்ன உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்? அதுக்கு பதில் சொல்லாம வேற ஒன்று சொல்றேன். வேற ஒன்று, அதற்கு இனமான. சரிங்களா? அதற்கு இனமான என்னது? நீங்க கேட்கறது கதை எழுத தெரியுமான்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்றேன்? எனக்கு கட்டுரை எழுத தெரியும்ன்றேன், கவிதை எழுத தெரியும்ன்றேன், என்னென்னமோ சொல்றேன். சரிங்களா? உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்றதுக்கு நான் அதற்கு இனமான இன்னொன்னு சொல்றேன். அதுக்கு பேரு தான் இனமொழி விடை. இதுவே கட்டளையிடுற மாதிரி பதில் சொன்னா ஏவல் விடை. சரிங்களா? இப்போ 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். 20 கேள்விகளை நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்ட்ராவும் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அதுவும் இலக்கண குறிப்பு டீட்டெயிலாவே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்ப்போம். சரிங்களா? இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ். பெரும்பாலும் நமக்கு தமிழ் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸே பெரும்பாலும் முக்கிய இலக்கணம் தான். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நிறைய கேள்விகள் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்சோ இல்லை வீடியோ கிளாஸஸோ புக்ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு, கிளாஸஸ் இல்லை. சரிங்களா? கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குரூப் 4 குரூப் 2க்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா? அக்னி டெஸ்ட் பேட்ச் அதே போல் அக்னி நேமில் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் தமிழ் மீடியமுக்கு போட்டிருக்கேன். அப்டேட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சொல்லி முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறதுக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுத முடியும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் OMR ஷீட் இது எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின் போது நீங்கள் நேரில் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சரிங்களா? மறக்காமல் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 15 கேள்வி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டினா 20 கேள்வி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா 2 டைம் பண்ணிட்டேன். சரிங்களா? இஷ்யூனால. ஓகே, ஸோ மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலையும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பரும் கீழே கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.